நம்ம வந்து சோமனூர் பக்கத்தில் சாமலாபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். நமக்கு பின்னாடி இருக்கிறது வந்து குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா தென்னந்தோப்பு நடுவில். ஹலோ பாய்ஸ், இதுக்கு பின்னாடி தென்னந்தோப்பு. அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது பாசிப்பயிர், உடுபயிர். இது வந்து தென்னந்தோப்புக்குள்ளே மரவள்ளி கிழங்கு, உடுபயிர். அங்கேயே முடிஞ்சுதா? இது வந்து தென்னந்தோப்புக்குள்ளே பாசிப்பயிர், உடுபயிர். தேங்காயை பாருங்கள், ஹைப்ரிட் ரகம் தான் தென்னை மரம். ஆனால் நல்லா தண்ணி வசதி நல்லா இருக்கிறதுனால நல்லா திரண்டு வளர்ந்துருக்கு தேங்காய். எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். சிம்பிளா மாட்டுத் தீவனம் புல். எங்கடா தங்க? அப்படியே சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்ட்டு. எங்கேயாவது கிராமத்துக்கு வந்துட்டோம்னா நம்மளுடைய மைண்டே அப்படியே மாறிடுது. என்ன தவிசு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காட்டுக்குள்ளே? நீ எதுக்கடா முறைக்கிற? தவிஸ் என்ன பண்ணுறீங்க காட்டுக்குள்ளே? கத்திரி செடியா? ஆமாம், கத்திரி செடி இன்னும் காட்டலையா? ஏய், என்னடா முறைக்கிற? அப்படியே இந்த சைடு வாங்க. இது வந்து தென்னந்தோப்பு, அதில் உடுபயிர் வந்து மரவள்ளி கிழங்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே கத்திரி செடி போட்டிருக்காங்க. இப்போ தான் கத்திரி பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே தண்ணி, நல்ல தண்ணி வசதி இருக்கிறதுனால எல்லாமே வந்து நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது. கத்திரி தோப்பு என்னப்பா, பாசிப்பயிர் தானே? ஏப்பா அதான் பாசிப்பயிர் தானே? அது பாசிப்பயிர் உளுந்தா? பாசிப்பயிர் தானே. இது பாசிப்பயிர், இது ஒரு உடுபயிர். இயற்கையின் அழகை பாருங்கள் மக்களே. இது வந்து சோமனூர் பக்கத்தில் சாமலாபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம். எவ்வளவு அழகாக இயற்கையான ஒரு சூழலில் இருக்குது பாருங்கள். இது நாட்டு மரம். இது வந்து நாட்டு தென்னை. எவ்வளோ நீளம், எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது நாட்டு தென்னை மரம். அப்படியே இந்த சைடு வந்தால் அங்கே முடியாது. ஓகேடா தங்க, ஓகேடா. இந்த சைடு அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஹைப்ரிட் தென்னை மரம். இதெல்லாம் நாட்டு தென்னை மரம் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு காப்பு டைம் எடுத்துட்டாலும் குறைஞ்சது ஒரு 20 வருஷம் காப்பு இருக்கும். இப்போ வச்சுருக்குறாங்க. அது இது நாட்டு மரங்கிறியா? ஆமாம் ஆமாங்க.
இவ்வளோதான் வந்துருக்குது. வளராதுங்க. இல்லைங்க, காற்று அப்படி மேலே போகுங்க, மரம் மேலே போயிருமா? வச்சு ஒரு 5-6 வருஷம் இருக்குமா? கீழே இருப்பாருங்க. அவ்வளோ பெருசு. அதுக்கு இதுக்கு கரெக்ட். அது அந்த வித்தியாசம் தெரியும். தென்னந்தோப்பு இது தனியாக தென்னந்தோப்பு இது. அங்கே வந்து அதில் சில ஊடுபயிர் வச்சுருக்காங்க. இதில் தனியாகவே தென்னந்தோப்பு. முருங்கை மரம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். முருங்கை பறித்து கொண்டு செல்வோம். எல்லாம் இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள். ஒரு முருங்கை மரம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கிணறு. நல்ல பெரிய கிணறு பாருங்கள். விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற கிணறு. தண்ணீர் நல்லா மேலே இருக்குது. அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது. அருமை. இந்த கிணற்றுல தான் இங்கே இந்த தோட்டத்துக்கு எல்லாமே வந்து தண்ணீர் வசதி போகுது. சார் ரெஸ்ட்டில் இருக்கார். தென்னந்தோப்புக்குள்ளே மாமரம். இங்கே ஒரு கிணறு. இது வந்து அகலம் சின்னது தான், பட்டு நீளம் இருக்கும். ஆழம் ஹெவியாக இருக்கும். தண்ணி நல்லா இருக்கிறதுனால அங்கே வேறு எல்லாம் பச்சை கலரில் பாசம் அப்படியே போதாய். பக்கத்தில் குளம் இருக்குது, அதிலேருந்து அப்படியே ஊறி வருது. தெளிஞ்ச நீராக இருக்குவார். இங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்கள், தண்ணீர் பாருங்கள், நல்லா நீர் நிரம்பி இருக்குது. மிகப்பெரிய குளம் இது. இதை ஒட்டி இருக்கிற விவசாய பூமியில் எல்லாமே வந்து நல்லா தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது. இந்த குளத்தை ஒட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா தான் இதுதான் நம்ம பார்க்குற அந்த விவசாய நிலங்கள். தென்னந்தோப்பு, மாட்டுத் தீவனம், மரவள்ளிக்கிழங்கு. பெரும்பாலும் வந்து தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குது. தங்க பார்த்து போ. இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குற இந்த குளம்தான் வந்து சாமலாபுரம் குளம். கோவை சோமனூர் பக்கத்தில் சாமலாபுரம் இந்த கிராமத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த நீங்கள் பின்னாடி பார்க்குற அந்த குளம் வந்து சாமலாபுரம் குளம். அதிலிருந்து பக்கத்தில் இந்த குளம் இருக்கிறனால இதுக்கு சுற்றி இருக்கிற அந்த விவசாய பூமியில் எல்லாமே வந்து அவ்வளோ வந்து ஒரு பசுமையாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து நம்மளுடைய வீடியோவில் பார்த்துருந்துருக்கலாம். எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து காண்பதற்கே வந்து கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய கேமராவில் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுது. பராமரிப்பெல்லாம் அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாலுமே பாராட்டணும். தண்ணி நல்லா சுத்தமாக கிளியராக இருக்குது. இதை சுற்றி எல்லாமே வந்து பராமரிப்பு அவ்வளோ நீட்டாக பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அருமை அருமை. இயற்கையின் பேரழகே அழகுதான். இந்த குளத்தோட
வெளிப்புற தோற்றம், அவுட்டர் வியூ பாருங்கள். நம்ம வேற ஒரு இலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். வற்றா நதி மாதிரி தண்ணீர் வந்து அவ்வளோ வந்து பசுமையாக இருக்குது. அதை சுற்றி இருக்கிற கிராமிய சூழல் தான் இது. அதை சுற்றி தோட்டம், அதுக்கு நடுவில் வீடுகள். ஆஹா, இவ்வளோ ஒரு ரம்மியமான சூழலில் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள், கொடுத்து வைத்தவர்கள். இந்த சாமலாபுரம் குளத்துடைய மொத்த பரப்பளவு அப்படின்ட்டு பார்த்தோன்னா 96 ஏக்கர் அளவுள்ள குளம் இது. தண்ணீர் வந்து எப்போவுமே வந்து வற்றாமல் இருக்குது. இதை சார்ந்து பக்கத்தில் விவசாயம் வந்து அவ்வளவு செழிப்பாக இருக்குது. இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த ஒரு சூழல் எங்கே இருந்தாலும் டப்புன்னு நமக்கு வந்து ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்க தான் தோணுது. நம்ம அடிக்கடி சொல்கிற அதே கருத்து தான். கிராமத்தினுடைய அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு இயற்கையான சூழல், நல்ல காற்று, தண்ணீர், இது வந்து நம்ம வந்து எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் நகர வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. எப்பப்போ கிராமத்துக்கு போகிறோமோ அப்பப்போ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த இயற்கை சூழலை அனுபவிச்சுட்டு வருவோம். மீண்டும் சந்திப்போம் மக்களே.